வடபழனி முருகரை பார்க்க போகலாமா? தைப்பூசத்துக்கே போக வேண்டியது, எங்களால் போக முடியல. போகிறப்பே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வீடமும் மாலையும் சேர்த்துட்டு இருந்தார் கோபுரத்தில் இருக்கிற முருகருக்கு. அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கு. போகிறப்பே நம்மளுக்கு அப்பன் காட்சி கொடுத்துட்டாரு ஐயா அப்படின்னு சொல்லிட்டு போனோம். ஃப்ரீ தரிசனம் கொஞ்சம் கூட்டமாக இருந்துச்சு. சரி, அதனால் அம்மாவால் நடக்க முடியாது ரொம்ப தூரம் அப்படின்னு சொல்லிட்டு 50 rupees டிக்கெட்டில் தான் போயிருந்தோம். போனதுலேயும் ஒரு பலன் கிடச்சிது. கருவறைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா முருகர் வள்ளிதேவனோட இருப்பார். ரொம்ப நாளாச்சு நான் அதை பார்த்து. அது எனக்கு பார்க்குறதுக்கு காட்சி கொடுத்தாரு அவர். அந்த ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அப்பன் சிறுவாபுரி முருகர் அங்கே இருந்தார். நான் லாஸ்ட் இயர் போனேன். லாஸ்ட் இயர் நோட் பண்ணேன்னா எனக்கு தெரியல. சுற்றி பார்த்துட்டே இருக்கும்போது அவர் கண்ணில் பட்டுறாரு. 3 weeks ஆகிடுச்சு சிறுவாபுரி போய். பட் ஆனால் அவர் அங்கே இருக்கவும் எனக்கு அப்படியே மனசு அப்படியே கண்ணு கலங்க ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப அழுதுட்டேன் நான் அவரை பார்த்த உடனே. நீ என்ன பார்க்கலன்னா என்ன, நான் உன்னை பார்க்க வரேன் அப்படின்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு எனக்கு. அப்புறம் பார்த்திங்கன்னா ஆண்டி முருகர் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஸோ அவருக்காக செவ்வரளி பூ கொண்டு போயிருந்தேன். அங்கே எடுத்து போய் அவருக்கு போட்டுட்டு ரொம்ப நேரம் நின்று அவர்கிட்ட அவரையே பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வெச்சக்கன் வாங்காமல் அவர் ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். வடபழனி கோவிலுக்கும் எனக்கும் நிறைய கனெக்டிவிட்டி இருக்குது. என் அப்பா பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிர முருகர் பக்தர். வடபழனியில் நைட்டு தங்காத நாளே கிடையாது. கிருத்திகை பார்த்தீங்கன்னா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்லேருந்து எப்படினாலும் கூட்டிகிட்டு போயிடுவார். கிருத்திகை அன்றைக்கி கரெக்டாக போய் நைட்டு தங்கிட்டு காலையிலேருந்து வந்துடுவோம். நைட்டு பள்ளியறை பூஜைலாம் பார்ப்பேன். ஆனால் இப்போலாம் எப்படி அலோவ் பண்ணுறாங்களான்னு எனக்கு தெரியலை. நைட்டு தங்க அலோவ் பண்ணுறாங்களா இல்லை பள்ளியறை பூஜைலாம் பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுறாங்களான்லாம் எனக்கு தெரியலை. ஆனால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆனால் என்ன ஒன்று நான் மிஸ் பண்ணேன் அப்படின்னா எங்கள் அப்பாவை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். அதுக்காகவே இந்த கோயிலுக்கு போனால் கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும் எனக்கு. ஆனால் எங்கள் அப்பா என்னை எப்படி வச்சு சுற்றி வந்துட்டு இருந்தாரோ அந்த மாதிரி நான் என் பசங்களை என் தங்கச்சி பையனை கூப்பிட்டுட்டு சுற்றி வந்துட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கோயில் விட்டு வரவே மனசே இல்லை. திரும்பி பார்த்துட்டு அங்கங்கே பார்த்துட்டு அப்படியே உட்காந்து திரிஞ்சிட்டு அப்போ சரி கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும். திரும்பி பார்க்குறேன் தேர். நான் இது வரைக்கும் எந்த கோயிலுமே தேரை நான் பார்த்ததே கிடையாது. பழனி கூட போய் பார்க்கணும்னு நினச்சி எதிர்பார்த்துட்டு போனால் நான் பார்க்க முடியல. ஆனால் இது எதிர்பார்க்காத மாதிரி ஒன்று நடந்துச்சு. உடம்பே அப்படியே சிலுக்க மாதிரி ஆகிடுச்சு. கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வரும். பார்த்தா தேர் வரும். நீ என்னதான் தேடிட்டு இருந்த, அது நான் கொடுத்துட்டேன் பாரு அப்படின்ற மாதிரி எனக்கு மனசில் தோணுச்சு. அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க தான் இந்த வீடியோ. உண்மையில சொல்லு, நம்புங்கப்பா. உண்மையில நம்புறவங்களுக்கு இருக்காருப்பா கடவுள். நம்பாதவங்களுக்கு கிடையவே கிடையாது. நீங்கள் நம்பி கும்பிடுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், எங்கள் அப்பன் எல்லாரையும் உயர்த்துவார். கண்டிப்பாக அவர் நிறைய பணம் காசு கொடுக்கணும்னு தேவையில்லைப்பா. அவர் நம்ம கூட இருந்தாலே போதும், நம்மளுக்கு எல்லாமே வந்துடும். எங்கள் அப்பன் எல்லாமே நம்மளுக்கு கொடுப்பார். கவலைப்படவே படாதுங்க.